வாங்க, இன்னைக்கு நாம பழங்கால சங்க இலக்கியத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான காதற் கதைய பத்தி சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா ஆரம்பிக்கிற ஒரு சின்ன ஈர்ப்பு எப்படி காலத்தால் அழியாத காவியமா மாறுதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கதையோட ஹீரோ தித்தன் ஒரு மாவீரன். ஹீரோயின் ஐயை எல்லார் மேலயும் அன்பு காட்டுற ஒரு கருணை உள்ளம் கொண்டவங்க. அகல் விளக்குகள் ஒளிரும் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்குது. அந்த கூட்டத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் முதல் முறையா பாத்துக்கறாங்க. அந்த முதல் பார்வை அப்புறம் நதிக்கரையில ரகசிய சந்திப்புகள்னு மாறி கொஞ்ச நாள்லயே ஒரு ஆழமான காதலா மலருது. உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு ஐயைய கேட்டப்போ, நாட்டை காப்பாத்துறதும் மக்களுக்கு உதவுறதும் தான்னு தித்தன் சொல்றான். ஆனா போர் செய்யற ஒரு வீரன் குடும்பத்தை அன்பா பாத்துப்பானான்னு ஐயோட வீட்ல ஒரு நியாயமான சந்தேகம் வருது. அதுக்கு கோபப்படாம உடைந்த பாலத்தை சரி செய்தும் முதியவர்களுக்கு உதவியும் தன்னோட பொறுப்புணர்வை தித்தன் அழகா செயல்ல நிரூபிச்சான். அப்போ திடீர்னு ஒரு காட்டு யானை கிராமத்தை தாக்க வர தான் உயிரை பணையா வச்சு மக்களை காப்பாத்துறான். அது மட்டும் இல்லாம ஆற்று வெள்ளத்துல சிக்கியவங்கள காப்பாத்த துணிச்சலா குதிச்சு தன்னோட உண்மையான அன்பையும் வீரத்தையும் மீண்டும் நிரூபிக்கிறான். இத பார்த்த ஐயோயோட குடும்பம் இவன் வீரன் மட்டும் கிடையாது, ரொம்ப நல்ல மனசுக்காரன்னு முழுசா புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன, சங்க கால முறைப்படி ஊரே கூடி விமரிசையா கல்யாணம் நடக்குது. ரெண்டு பேரும் ஒரு முன்னுதாரணமான தம்பதியா வாழ்றாங்க. உண்மையான காதல்னா வெறும் அழகு கிடையாதுங்க. நம்பிக்கை, பொறுப்பு, அன்பு அப்புறம் குடும்ப மரியாதை சேர்ந்ததுதான் ஒரு நிலையான உறவு. இந்த சங்ககால கதை நமக்கு சொல்றது ஒண்ணுதான். இந்த வேகமான உலகத்துல உங்க உண்மையான தகுதியை நீங்க எப்படி நிரூபிப்பீங்க?